ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க, நான் இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி வந்து சுண்டக்காய் குழம்புக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கோங்க. தேவையான பொருள் சுண்டக்காய் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து சுண்டக்காய் குழம்பு. சுண்டக்காய் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு சுண்டக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக இருந்தால் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சைஸ் வந்து பிஞ்சாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா காய் நல்லா முத்தி இருந்ததுன்னா உங்களுக்கு சுண்டைக்காய் வந்து விதை நிறையா இருக்கும். அது நம்மளுக்கு நல்லா சத்து நிறையா இருக்கும். இப்போ சுண்டைக்காய் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய்க்கு நல்லா அந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது சுண்டைக்காய்க்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் அதே மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து நம்மளுக்கு குழம்பு வதக்கும் போது போட்டுக்கலாம். இது வந்து முழுசாக வதக்கிட்டு அந்த மிக்சியில் போடுறதுக்கு நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு இப்போ அதே மாதிரி சுண்டக்காய் அளவுக்கே 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடியில் ஒரு 3/4 பாகம் போதும். 3/4 பாகம் தேங்காய் நல்லா பொடியாக நீங்கள் துருவிட்டாலும் சரி, இல்லை பல்லாக கட் பண்ணி வச்சிங்கனாலும் சரி. அதே மாதிரி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு. புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வெல்லம் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைனா கருப்பட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு கருப்பட்டி வந்து கொஞ்சமாக போதும். இன்னொன்று வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை 2 தக்காளி வச்சுருக்கேன். நான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த புளிக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லது. நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம எலும்புக்கு வந்து நல்லா அந்த எண்ணெய் பசை கொடுக்கறது நல்லெண்ணெய் தான். இன்னொன்று வந்து பிளட்டை வந்து நல்லா வேண்டாத கொழுப்பெல்லாம் கரைச்சி விடும் நல்லெண்ணெய். அதனால் புளிக்குழம்புல வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துறது நல்லாயிருக்கும். பொதுவாகவே புளிக்குழம்பு வந்து நல்லெண்ணெய் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளியை வந்து நம்ம ஒரு குண்டால ஊற்றிட்டு தண்ணி லேசாக சூடு பண்ணிக்கலாம் தண்ணியை. இப்போ வந்து நம்ம சட்டி காஞ்சிட்ருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் போடுறதுக்கு. சரிங்களா? இந்த நான் சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கொரோனா டைமில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்னென்ன நம்மளுக்கு சேர்த்திக்கணுமோ அதையெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம டெய்லி நம்ம ரொட்டீனாக சமைக்கிற மாதிரி சேர்த்திக்கிட்டோம்னா அதுக்கு தனியாக நம்ம மருந்து எடுத்துக்க வேண்டியது வராது. நான் நெல்லிக்காவும் அதே மாதிரி தான் சொன்னேன். உங்களுக்கு விட்டமின் சி இருக்குது. இதே மாதிரி இதுலேயும் வந்து சி நிறையா இருக்குது உங்களுக்கு. இப்போ துவர்ப்பான ஐட்டம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து துவர்ப்பு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் அரைச்சி வெங்காயம் வதக்கிட்டேன். இப்போ தேங்காய் அந்த பொடிச்சு மிக்ஸ் தேங்காய் வந்து பல்லாக இருக்கிற தேங்காய் நான் மிக்சியில் போட்டு ஒரு விப்பரில் போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயத்தை எல்லாம் வதக்கின வெங்காயத்தை வந்து நான் மிக்சியில் போடுறேன். உங்களுக்கு போட்டு அந்த பொம்மை வச்சுருக்கேன் பார்த்திங்களா, மினியேச்சர்ஸ். அது வந்து என் பொண்ணு வந்து இந்த பாதாம் பால் குடிச்சிட்டு பாட்டிலில் வந்து பண்ணியிருக்கா. இந்த மளிகை கடையில் கொடுக்குற அந்த சரடு வச்சு மேலே கட்டி ட்ரா பண்ணி வச்சுருக்கா. நாங்கள் வந்து இதை வந்து ஷோகேஸில் வச்சுருக்கோம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் எடுத்து கிச்சனில் வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. சரிங்களா? இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கு தேவையான நான் மளிகை ஜாமானை போடுறேன். நான் அதாவது மசாலா தூள் அதாவது மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் வந்து ஸ்பூன் சின்னதாக இருக்காட்டி ஒரு 3 போட்டிருக்கேன். இதில் டேபிள் ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், தனியாத்தூள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தனியாத்தூள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சாம்பார் தூளுக்கு நம்ம வீட்லேயே குழம்பு மிளகா அப்படி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது வந்து குழம்பு நல்லா ஸ்மெல்லாக இருக்கிறதுக்கு நம்ம அது போடுறது. 1 ஸ்பூன் வந்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்குள்ள நான் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் 1/2 கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ கடுகு போட்டுட்டு கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். எப்போவுமே நீங்கள் வந்து புளி சாப்பாடு ஆகட்டும், புளிக்குழம்பு ஆகட்டும், எது செய்யும்போது வெந்தயம் போட்டுக்கலாம். அந்த வெந்தயம் போட்டிங்கன்னா அந்த கசப்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டுட்டு நல்லா வதங்கிட்டு, ஏன்னா புளிக்குழம்பு வந்து சூடு இல்லைங்களா, வெந்தயம் போட்டோம்னா கொஞ்சம் குளுமை. அதனால் வந்து வெந்தயம் கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு அதுலேயே வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அதை பார்த்து அடுத்த வீடியோ போடுவேன். உங்களுக்கு நான் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்குறதுக்குள்ள நம்ம வந்து இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம வீட்டில் கல் வச்சுருப்போம். சப்போஸ் கல்லுன்னா மிக்சியில் சும்மா லேசாக
ஒரு 2 விப்பரை லேசாக ஒரு விப்பரில் போட்டிங்கன்னா போதும். இது நான் கல் இருக்கிறங்காட்டி இதுலேயே வச்சு சும்மா 1-2 தட்டி போடணும். தட்டினா தான் அந்த சாறு வந்து நல்லா உள்ளே போகும் உங்களுக்கு. அதே இருக்கும் பாருங்கள், அது நல்லா குழம்புல மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு துவர்ப்பு சுவை வந்து நல்லா எடுத்துக்க வரும். இப்போ தட்டி போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை, இந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு ஒரு 2 கலக்கிக்கலாம். நம்ம என்ன கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் எடுக்குது, ஏன்னா கொஞ்சம் வீட்டு வேலையும் பண்ணிவிட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. இனி கொஞ்சம் நான் இது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு இருக்கேன் நான். அடுத்து இப்போ பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிறதுக்கு இந்த தக்காளி வந்து நம்ம பின்னாடி கொஞ்சம் போடணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு. எப்பவுமே வந்து பூண்டு போடுற மாதிரி தான் நீங்கள் பூண்டை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். நல்லா அந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு போகணும் பூண்டோடது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி போடணும். இந்த தக்காளியோட சாறு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஈரப்பதம் இருந்ததுன்னா பூண்டு வந்து வதங்காது. அந்த ஈரத்துக்கு அந்த பூண்டோட ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நல்லா வதங்கி நான் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 தக்காளி போதும் உங்களுக்கு. நல்லா இப்போ வதக்கிட்டு இருக்காங்க. நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் வதங்கும் போது இந்த தக்காளி வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ 3வது அலை வேற வரப்போகுது அப்படிங்கிறாங்க. நம்ம எத்தனை அலை வந்தாலுமே என்ன நம்ம நோய் இல்லாமல் நம்ம இருக்கணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து ருசிக்கே சாப்பிடாம மருந்துக்கும் கொஞ்சம் அப்பப்போ நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி, அப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்குன்னு ஒருத்தர் நம்ம தனியாக நோய் எதிர்ப்பு சக்திக்குன்னு சொல்லிட்டு மருந்தோ டாக்டர்கிட்டோ எதுக்குமே போயிட்டு டானிக் எதுவுமே சாப்பிட வேண்டியதில்லை. நீங்கள் எடுத்துக்கும் போதே சாப்பிடும் போதே கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பு வந்து எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் பவரோடு இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கு உங்களுக்கு. சுண்டைக்காய், தக்காளி ப்ளஸ் பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்குது. வதங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம் உங்களுக்கு. வதக்கி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் திறந்துட்டு நம்ம புளியை ஊற்றிடலாம். இப்போ ஈஸி தாங்க உங்களுக்கு. இதே மாதிரி தான் மீன் குழம்பும் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு மத்தி மீன் எல்லாம் வந்து உங்களுக்கு மீன் குழம்பு இதே மாதிரி செய்யலாம் நம்ம. இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து பிரண்டை நான் சொல்கிறேன். பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் என்னோட வீடியோவில் மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு நம்ம ரொட்டீனாக நம்மளுக்கு அந்த காலத்துலேருந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கான இதெல்லாமே வந்து நம்ம பாடியில் ஒவ்வொரு இதை வந்து இது கரெக்ட் பண்ணும் நம்மளுக்கு. இந்த சுண்டைக்காய் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். ப்ளஸ் வந்து கெட்ட பாக்டீரியாலாம் வெளியே தள்ளும். புளி வந்து நல்லா கரைச்சி அந்த சாரெல்லாம் நம்ம வந்து அந்த இதில் ஊற்றிடலாம் உங்களுக்கு குழம்புல. ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் உங்களுக்கு. புளி எப்போவுமே வந்து 2 தடவை நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் புளி குழம்புக்கு. 2வது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய், சின்ன வெங்காயம், அந்த மசாலா பொருள் இது எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிறது பூரா அதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 15 நிமிஷம் கொதிச்சுதுன்னா சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் போட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு இறக்கி வச்சுக்கலாம். சுண்டைக்காய் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிடும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு ரெசிபியோட நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா?